நிகழ்வுகள். புதுச்சேரி சித்தன் குடிசை வட்டம் அரசு தொடக்க பள்ளியில் இன்று ECCE பிரஷிங் டே மை பாடி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற தலைப்பில் LKG மற்றும் UKG மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி சித்தன் குடிசை வட்டம் அரசு தொடக்க பள்ளியில் இன்று ECCE பிரஷிங் டே மை பாடி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற தலைப்பில் LKG UKG மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் டாக்டர் ரெமோனா அவர்கள் பற்களின் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு வழங்கி சிறப்பித்தார்கள். மாணவர்களுக்கு பேஸ்ட், பிரஷ், சோப், நெயில் கட்டர், ஹேண்ட் வாஷ் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை பள்ளி தலைமை ஆசிரியர் உமாதேவி அவர்கள் தலைமை ஏற்று துவக்கி வைத்தார்கள். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் ரமேஷ், மோகனாம்பாள், பிரியா, பானுமதி என்கின்ற முத்துலட்சுமி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆசிரியை மோகனாம்பாள் நன்றி உரை ஆற்றினார். ஈர் இருக்கு, உதடு இருக்கு, கண்ணத்தை சுத்தி சதைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பிரஷ் பண்ணும்போது நமக்கு பல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பல்லு மேல இருக்க ஈரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம பிரஷ் பண்ணுவோம் டெய்லி? இப்போ சொல்லி தரேன் நானு. இப்போ இது பிரஷ் இல்லைங்களா? பிரஷ் நம்ம பல்லு மேல வச்சுட்டு இப்படி இப்படி பிரஷ் பண்ணுவோம். இப்போ நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்றதுனால பெரியவங்களுக்கு வேற மாதிரி பிரஷ் பண்ண சொல்லி தருவாங்க. உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்கோம், இதை நீங்க என்ன செய்யலாம்? டெய்லி யூஸ் பண்ணணும். ஓகேவா? செய்யலாம். மாயில் எல்லாரும் சிரிங்க. ஏன் எல்லாம் சோகமா இருக்கீங்க? தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக நேற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். 250 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி உமாதேவி அவர்கள் காலம் சென்ற அவரது மகன் கைலாஷ் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடை அளித்துள்ளார். இந்நிகழ்வில் திருமதி அகிலா, திரு பாலகிருஷ்ணன், திருமதி லீலாவதி, செல்வி அன்னபூரணி மற்றும் திரு சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். புதுச்சேரி MSME அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோருக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள MSME அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது. லகு உத்யோக் பாரதி சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி, பொது செயலாளர் விக்னேஸ்வரன், பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் NSIC, MSME, டிக், சிட்பி ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று MSME நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் MSME தொழிலதிபர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். சிற்பியில் அதிர்ச்சியும் பாஸ்கர் சார் வந்திருக்காங்க. அவர் நம்மளுடைய ஃபைனான்சியலாக அது தவிர நம்மளுடைய சர்வோதய பாதி ஆல் அதர் அசோசியேஷன்ஸ் இனிஷியேட்டிவ் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். அப்புறம் தனுஷ் சாரும் இந்த இனிஷியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃபோரமாக நீங்கள் இது யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே அப்ரோச்சபிளாக இருக்கும். இப்போல்லாம் MSME பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஸ் சைடில் ஹெல்ப் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் சைடில் அவங்களோட அப்கிரேடேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி ரேட்டிங்லாம் இருக்குது. இப்போ DNB டன் அண்ட் பிராட் ஸ்ட்ரீட்டுக்கும் எங்களுக்கு ஒரு டைப் இருக்குது. அதே மாதிரி ஜோ
அதுவே வந்து நாங்கள் அசோசியேட்டட் வித் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அண்ட் வி ஹவ் டேக்கன் அப்ரூவல். அந்த டெண்டர் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் ஃப்ளோட் ஆனதுக்கு யார் L1 கோட் பண்ணி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சரியாகவும் மழை காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் சாலை அமைத்தல் மற்றும் வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பலர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், சதாசிவம், ரகு என்கின்ற ரகோத்தமன், கண்ணன், பாலா, கோபி, கந்தன், செட்டிவேல், தர்மேஷ், ராமு, யுவா மற்றும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இரு புறங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையில் இரு புறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று JCP இயந்திரம் மூலம் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இரு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இரு புறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். ஆதாரம் கேட்குறீங்களா சார்? ஆதாரம் கொடுத்தா எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன சார்? உரைச்சுதான் இருக்கணும். ஒட்டி எங்களுக்கு தெரியுமா? அதில் குறைங்க நாங்கள் ஏற்றுக்கணும். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித் தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித் தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் கீழ் 70 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள், மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என 70 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுடைய வருடாந்திர தேவைக்கான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும். இதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷனல் சென்டரில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். செயலாளர் அசோக், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 70 மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 காசோலையை வழங்கினார். இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ, ஷென்பா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 ஏரியா சேர்மன் சுஜய் சுதர்ஷன், ராமன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 உறுப்பினர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மினிஸ்டர் மாறிக்கிறீங்க. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை உழவர் உதவி யாகம் சார்பில் கறவை மாடு வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கான பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவிக்கரத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை மேம்படுத்துவது, கறவை மாடு மூலம் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்த பண்ணை பள்ளி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக இன்று மாடுகளின் பால் உற்பத்தியை பெருக்கி எவ்வாறு லாபம் காண்பது குறித்தும், சுத்தமான முறையில் பால் உற்பத்தியை பெருக்குவது குறித்தும் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், முன்னாள் பால்வள அதிகாரி கலந்து கொண்டு கால்நடை விவசாயிகள் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்று விளக்கமாக செய்முறை செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் கால்நடை மருத்துவர் தாமரை செல்வி அவர்கள் கால்நடை துறை மூலம் கால்நடை விவசாயிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு வரும் அரசாங்க திட்டங்களை எடுத்து கூறினார். வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருநாள் பயிற்சிக்கு கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். மேலும் இந்த பயிற்சி முகாமிற்கு ஏராளமான கால்நடை மற்றும் ஆத்மா திட்ட குழுக்களை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமணன், தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். ஆரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குவிந்துள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏராளமானோர் தினசரி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்குவதாக புகார் எழுந்தன. அதனையடுத்து ஏற்கனவே இருந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுகாதார நிலையத்திற்கு சென்று மருந்தகத்தில் இருந்த மருந்து மாத்திரைகளை ஆய்வு செய்தார். இந்நிலையில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து, காலி பாட்டில்கள், மருத்துவ கழிவுகளை மருத்துவமனையில் உள்ள ஒரு அறையில் போடப்பட்டுள்ளது. பல மாதங்களாக கிடைக்கும் இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றாமல் இருப்பதால் அதில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்து வந்தனர். எனவே சுகாதார நிலையத்தில் சுகாதாரமற்ற நிலையில் கிடக்கும் இந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.